அனைவருக்கும் வணக்கம். இப்ப திருமந்திரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, திருக்குறள் இருக்கு. இது எல்லாமே பாடல் வடிவத்துல இருக்கு. திருக்குறள் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. இப்ப இந்த நூல்களை 18 சித்தர்களாகட்டும், மகான்களாகட்டும், இவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்தவர்கள். ஞான நெறியில் இருந்து அவர்கள் ஒரு உலகத்தை விசாலமான பார்வையில் பார்த்து அறிவுபூர்வமாக தெள்ளத் தெளிவான அறிவோடு, தெளிந்த அறிவோடு இந்த பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடல்களுக்கு விளக்கம் யாரால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே நிலையில் உள்ள மகான்களால் மட்டுமே கொடுக்க முடியும். அதே ஞானமடைந்த மகான்களாலும் அந்த ஞான நெறியில் அனுபவமிக்க நபர்களால மட்டும்தான் இதற்கான தெளிவுரை எழுத முடியும். தெளிவுரையை அந்த பாடல்களோட வரிகளை புரிஞ்சு கொள்ள முடியும். சில வரிகள் புரிஞ்சு கொள்ளவே முடியாத நிலையில இருக்கு, சில வரிகள் ரொம்ப எளிமையாகவும் இருக்கு. இப்படி பல கோணத்துல இருக்கு இந்த மகான்களோட இந்த பாடல்கள் எல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்துல யாரோ ஒருத்தர் வைரமுத்து இதுக்கு தெளிவுரை எழுதுறேன் அப்படின்னு ஒரு தெளிவுரை எழுதுறதும், யாரோ இன்னொரு நபர் நிறைய திருக்குறளுக்கு நிறைய தெளிவுரை எழுதியிருக்காங்க. நிறைய பேர் திருக்குறளுக்கு தெளிவுரை எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ பேருக்கும் அவங்க கண்ணோட்டத்தின்படி வேற வேற மாதிரி தெரியுது. அப்பனா திருக்குறள் எழுதுன திருவள்ளுவர் எவ்வளோ அறிவு நுட்பமா இருந்திருப்பாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இப்படி மகான்கள் எழுதிய பாடல்களுக்கு சாதாரண பாமரர்களும் ஏதோ கொஞ்சம் தமிழை கற்றுக்கொண்டு நான் தெளிவுரை எழுதுகிறேன் என்று தவறாக தெளிவுரை எழுதும் இந்த நபர்களை நாம் என்ன சொல்வது? முதல்ல நீங்க ஞானத்தை தெரிஞ்சுக்குங்க, ஞான மார்க்கத்தை தெரிஞ்சுங்க. அதுல போய் அனுபவிங்க, தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, காட்டுல போய் தவம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அனுபவங்களை தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதுங்க. விளக்கம் எழுதுறன்ற பேரில் இந்த பாமர மக்களை திசை திருப்பி அவங்க வாழ்க்கை முறையை மாற்றி மூட நம்பிக்கையில கொண்டு போய் தள்ளுறீங்க. அது மிக மிக தவறாகும். நன்றி, வணக்கம்.